இன்னைக்கு 2 விஜயபாஸ்கரும் இணைப்பு விழா நடந்திருக்கு பனையூர்ல. சோ அதிமுகல இருக்கக்கூடிய தூயவர்கள்லாம் இன்னைக்கு வந்து தூய சக்தி கிட்ட போய் சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு ஆதவர்ஜனா ஒரு கரூரை பத்தி பேசியிருக்காப்ல. அது கேட்டோன்னு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து எப்பவுமே நமக்கு வந்து ஒரு 140 150 இருக்கும். அது ஒரு 200 டச் ஆயிடுச்சு. என்ன சொல்லிருக்காருன்னா 41 பேரை கொன்னாங்க, உதயநிதி சிஎம் ஆகணும்ன்றதுக்காக பையனுக்காக செஞ்சாரு ஸ்டாலின் அவர்கள், இதை நாங்க சும்மா விட மாட்டோம்னு சின்ன வயசுல சொல்லி கொடுப்பா. போய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது அப்படின்னு. ஒரு நாளைக்கு எத்தனை போய் தான் இவங்க எல்லாம் சொல்லுவானுங்க, சலிக்காம போய் பேசுறானுங்க, மனசாட்சி எல்லாம் போய் பேசுறானுங்க. 41 பேர் செத்த அன்னைக்கு நீ என்ன மயிருக்குடா லேட்டா வந்தேன்னு ஒரு பையன் அன்னைக்கு கேக்குறதுக்கு துப்பு கிடையாது. ரெண்டாவது, அந்த வண்டியில 63 கேமரா இருந்திருக்குன்றது சிபிஐ ரிப்போர்ட்ல வந்திருக்கு. 63 ட்ரோன் கேமரா, எல்லா கேமராஸும் வந்திருக்குன்னு. ஷூட்டிங்க்கு ட்ரையல் தான் பார்த்தோன்னு ராஜ்மோகன் சொன்னாரு. அப்ப இவ்ளோ தப்பு நீங்க பண்ணிட்டு இன்னும் நீங்க வந்து திமுக மேலே பழி போட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? நீங்களாம் சோழகம் திங்குறீங்களா? ரெண்டாவது, திமுக வந்து தோல்வியினால பதட்டப்படுறாங்க. திமுகவுக்கு தோல்வி புதுசடா. திமுக தோத்ததுக்கு அப்புறம் கூட நீங்க தான் இந்த நான் ஸ்டாப்பா பதட்டப்பட்டு இருக்கீங்க. அது கம்யூனிஸ்டா இருக்கட்டும், எவனா இருந்தாலும் இருக்கட்டும். சண்முகம் சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு வந்து தோல்வியை வந்து ஏத்துக்க முடியல, பதட்டம். யாருக்கு தோல்வியை ஏத்துக்க முடியல, யாருக்கு பதட்டம்? எனக்கு தெரிஞ்சே நான் ஓட்டு போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் தான் மொத்தமே டிஎம்கே இருந்திருக்கு இத்தனை வருஷத்துல. சோ அதனால டிஎம்கேக்கு வந்து தோல்வி எல்லாம் ஒன்னும் பயமும் இல்ல. உங்களுக்கு டிஎம்கே நினைச்சு இன்னும் பயம், இன்னும் உங்களுக்கு பயம். கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணி இருக்கும்? சரி, இனி அவ்வளவுதான், டிஎம்கே போயிருக்கும்னு நினைச்சிருப்பீங்க. ஸ்டாலின் அவர்கள் இந்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாரு, இந்த அளவுக்கு இருப்பாருன்றது யாருமே எதிர்பார்க்கல. சோ உங்களுக்கு வந்து அந்த படப்படுப்பு அடங்கல. அப்படி என்ன நீங்க குடுக்குறீங்க? பனையூர்ல சாப்பாட்டுல என்ன உங்களுக்கு போட்டு குடுக்குறாங்க? இவ்வளவு பயங்கரமா இருக்கீங்களே. பதட்டத்தை ஏத்துக்க முடியல. சண்முகம் சொல்றாரு, டெய்லி கொலைகள் நடந்துட்டு இருக்கு, கற்பழிப்பு நடந்துட்டு இருக்கு, எல்லாரோட வாழ்வாதாரம் பிரச்சனையா இருக்கு. அன்னைக்கு ஒரு அட்வொகேட் கம் ஜேர்னலிஸ்ட், அவரை வந்து கஸ்டடியில கொண்டு போயிருக்காங்க 36 மணி நேரம். என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க மனைவி அவ்வளவு பதட்டப்பட்டிருக்காங்க. அட்வொகேட் நல்லிஸ்ரீ அவங்களோட ஆடியோ வந்து வெளியே வந்திருக்கு. இவ்வளவு அராஜகம் வந்து இந்த அரசு பண்ணிட்டு இருக்கு. கேஸ் போடுங்க, பிரச்சனை இல்லை. கேஸ் போட்டு நீங்க சொல்லணும்ல எங்க கொண்டு போயிருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு. அப்ப இதெல்லாம் வந்து இவ்வளவு ஒரு கொலை மிரட்டல் மாதிரி தானே. கிட்டத்தட்ட அவங்க குடும்பத்தோட எவ்வளவு டென்ஷன் இருக்கும். இவ்வளவு இந்த அரசு பண்ணிட்டு இருக்கு. இத பத்தி பேசுறதுக்கு ஐயுஎம்எல், விசிகே, மதிமுக, கதிமுக, பூதிமுக ஒருத்தனும் இல்ல. இன்னைக்கு வந்து இணைப்பு, அதுல வந்து திரும்ப சொல்றாரு, அவங்க வந்து அவங்களுக்கு உட்கட்சி விவகாரம், அதனாலதான் அவங்க வெளியே வராங்க அப்படின்னு. ரொம்ப மரியாதை வச்ச மனிதர்கள் எல்லாம் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க போது இவங்க எல்லாம் எதுக்கு அரசியல் பண்றீங்க? நீங்க யாருக்கு அரசியல் பண்றீங்க? மொத்தத்துல யாருக்காக நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? மக்களை சாகடிச்சு மக்களை குழப்பத்துல விட்டு இந்த அரசியல் நீங்க எதுக்கு பண்றீங்க? உங்களை ஒரு 10 பேர் கேள்வி கேட்பாங்க. உங்க மனசாட்சி உறுத்தாதா? நீங்க எல்லாம் டெய்லி கண்ணாடியை பார்க்க மாட்டீங்களா? ஒரு தடவை கூட உங்க மூஞ்ச கண்ணாடியில பார்க்க மாட்டீங்களா? அந்த கண்ணாடி உங்ககிட்ட கேட்காதா என்னடா பேசிட்டு இருக்கு அப்படின்னு? இவன் ஆதவர்ஜனா அந்த அளவுக்கு பேசுறதுக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்தது திமுக தான் காரணம். கம்ப்ளீட்டா திமுக தான் காரணம். அன்னைக்கு ரொம்ப சாஃப்ட் அரசியலும் ரொம்ப ஜென்டிலா ஹேண்டில் பண்ணாரு. அது வந்து காமன் பர்சன்ஸ்க்கு எல்லாருக்குமே எரிச்சல் வரவும் செஞ்சிச்சு. எதுக்கு இந்த டீலிங், ஒரு எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஜென்டல் இது? இன்னைக்கு நீங்க படுங்க, இன்னைக்கு பட்டுதான் ஆகணும். ஆனா திமுக இதுக்கு மேலேயும் பார்த்திருக்கு. திமுக பிரசன்ட் சிஎம் ஜெயலலிதா அம்மாவே புடிச்சு உள்ள வச்சிருக்காங்க. ரொம்ப ஆடாதீங்கடா, நல்லதுக்கு இல்ல.